எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பணம் செய்ய பழகு. இதெல்லாம் நம்ம பார்க்க போறது திருடர்களை பற்றி. ஓகேங்களா? திருடர்களை பற்றின ஒரு இது ஃப்ராடஸ்டர், ஃப்ராடலன் இதெல்லாம் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. திருடுபவர்கள் பற்றி. இப்போ இது திருடுபவர்கள், திருட்டு கொடுப்பவர்கள் 2 பேர் திருடுபவர்கள் இருக்காங்க. திருட்டு பொருள்கள். இப்படி 2 பேர் இருக்காங்க அதுல. ஓகேங்களா? ஸோ திருடுபவர்கள், திருட்டு கொடுப்பவர்கள். இப்ப இவை இந்த கேரக்டர்ஸ்ல இப்ப நம்ம ஏமாறுறனால தான் நம்மள ஒருத்தன் ஏமாத்துறான். ஓகேங்களா? இல்ல ஒருத்தன் ஏமாத்துறதுக்கு தயாராகுறான். அவன்கிட்ட நம்ம ஏமாறுறோம். இது எல்லாமே கொடுக்கல் வாங்கல். கிவ் அண்ட் டேக் பாலிசி மாரி தான் இது. ஸோ இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசில எப்படி பணத்தை சம்பாதிப்பது? ஓகேவா? கிவ் அண்ட் டேக் பாலிசிலேருந்து பணத்த சம்பாதிக்கணும். இப்போ இவன் திருடையும் குடுத்துறக்கூடாது. நம்மளும் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப என்னன்னா, நெறைய விஷயங்கள நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த மாரி கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஃபோன்ல வந்து இத்தன பெர்சன்டேஜ்ல வந்து பணம் உங்களுக்கு வந்து டிப்ஸ் குடுக்குறோம். இல்ல உங்களுக்கு இந்த மாரி நீங்க பண்ணீங்கன்னா இப்படி வரும். அப்படிங்கிற நெறைய சொல்றாங்களா, அதெல்லாம் நீங்க கேளுங்க. ஏன்னா கேட்டா தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். எத்தன பேர் திருடுறான்னு கூட உங்களுக்கு தெரியும். இன்ஃபர்மேஷன் நீங்க எதையுமே கேட்காம, பார்க்காம இருந்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதுவுமே தெரியாம வரும். ஸோ இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க திருட்டு கொடுக்காம இருக்கணும். அதே சமயத்துல இன்ஃபர்மேஷன் நீங்க கேதர் பண்ணணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரியும். அ இடிஎஃப்னா என்னன்னு தெரியும். பாண்ட்னா என்னன்னு தெரியும். எஃப்டினா என்னன்னு தெரியும். பேங்க்னா என்னன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் கிரெடிட் கார்டுனா என்னன்னு தெரியும். நெறைய இருக்குல்ல. இப்போ வட்டிக்கு குடுத்து வாங்குறது எப்படின்னு தெரியும். கோல்டு லோன்னா என்ன தெரியும். உங்களுக்கு வந்து தெரியும். எல்லாருமே திருடர்கள். சில பேரு நேரடியா திருடுறாங்க உங்ககிட்ட. லீகலா. சில பேர் இல்லீகலா திருடுறாங்க. இந்த திருடர்களே 2 பேர் இருக்காங்க. லீகல் திருடர்கள், இல்லீகல் திருடர்கள். ஓகேங்களா? லீகல் திருடுறது எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடியே திருடுவாங்க. எவ்வளவு திருடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் தெரியும். இது வந்து தெரிஞ்சே திருடுறது. இன்னொரு இது வந்து இல்லீகல் திருட்டு. நமக்கு தெரியாது. ஆனா நம்மள்ட்ட இருந்து எடுப்பாங்க. இப்ப வந்து நீங்க பேங்கோட இதுல பின்லாம் திருடிட்டு அத எடுத்துருவாங்க. கிரெடிட் கார்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இல்லீகலான திருடுறவங்க. நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க கூட நமக்கு தெரிய மாட்டாங்க. இப்படியான ஒரு இது. அதனால இதுல நீங்க மெயினா ஒரு திருட்டு கண்காணிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம எவ்வளவு சேஃபா இருக்கோம் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமானது. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க இது பண்ணுங்க. ஸோ பணம் செய்ய பழகுறதுக்கு முன்னாடி இந்த திருட்டு கொடுக்கிறவங்கள்ட்ட திருடப்படுறவங்க கொஞ்சம் தள்ளி இருக்கணும். லீகல் திருடன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லீகல் திருடன் யாருன்னு இவங்க 2 பேரும் நீங்க அட்ஜஸ்ட் இது பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சில பேசிக் டிப்ஸ் இது. ஸோ இதுதான் இன்னைக்கு சொல்ல வந்த டாபிக்கு. லீகல் திருடர்கள் யாரு? இல்லீகல் திருடர்கள் யார்? இத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எபிசோட் நான் சொன்னேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்க பத்தி பேசணும், அந்த டாபிக்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் அதுக்கான அ ஐ ஐடியாஸ் ஏதாவது இருந்தா சொல்றேன். ஓகேங்களா? இதுல வந்து மெயினா இது இல்லீகல் ட்ரேடர்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, அடுத்த எபிசோட்ல சொல்றேன். லீகல் ட்ரேடர்ஸ் யாருன்னா, அடுத்தடுத்த எபிசோட் சொல்றேன். உங்களுக்கு வேணும்னா. இவங்கலாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. இவங்க யார் யாருன்னு தெரியும்னா, அ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் அவங்கள பத்தி டீட்டெயிலா சொல்றேன். இவங்கலாம் யாரு? லீகல் ட்ரேடர்ஸ் யாரு? இல்லீகல் திருடர்கள் யாரு? அப்படிங்கிறத நம்ம இது திருடர்கள்னு சொல்ல முடியாது. இவங்கலாம் லீகலா எடுக்கிற பணத்த எடுக்கிறவங்க, இல்லீகலா பணத்த எடுக்கிறவங்க. இவ்வளவுதான் நம்ம பணத்த பத்தி பேசும்போது, பணத்த எடுக்கிறவர்கள், பணத்தை கொடுப்பவர்கள் இவங்க 2 பேருக்குள்ள தான் இந்த பிரச்சனையே இருக்குது. ஸோ இதுதான் எபிசோடைய முக்கியமான நோக்கம். ஸோ நீங்க இந்த மாரி ஏதாவது ஏமாந்துருந்தீங்க, லீகலாவோ இல்ல இல்லீகலாவோ ஏமாந்துருந்தீங்கன்னா, அத பத்தின கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ அது மத்தவங்களுக்கு விழிப்புணர்வாவும் இருக்கும். ஸோ இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா, அதுதான் இந்த வீடியோட நோக்கமாவும் இருக்குது. அதுக்கு தான் இந்த எபிசோட்ஸ நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க தொடர்ந்து என்னுடைய எபிசோட்ஸ பாருங்க. வீடியோவ பாருங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.